ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட வீக்காவோட ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ அவ்வளோ ஒர்த்தான்னு சொல்லி காவேரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கவே கூடாது, இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட வந்து இவ்வளோ பெருசாக என்னை பேச வைக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்மே சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பார், ஸோ காவேரி எந்த லெவலுக்கு விஜய்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத காவேரி கிட்டே இன்றைக்கி சொல்லியிருப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் நல்ல பேரனாக இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்களை விட்டு வந்துடக்கூடாது, நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னா நான் வந்து கம்பெனி விட்டு வந்துடக்கூடாது, பட் நல்ல கணவனாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அதை நான் இருக்க முடியும். ஸோ நல்ல கணவன் நல்ல அப்பாவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் அதை நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வந்து உண்மையிலே இன்றைக்கி எபிசோடில் டயலாக் வேறு லெவல், விஜயோட டயலாக்ஸ். ஸோ எந்த அளவுக்கு காவேரி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இதை பற்றி நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான கான்வர்சேஷன்ஸ், க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போலாம் டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு அழகான மொமெண்ட்ஸ் வந்து வச்சுறாங்கப்பா வீக்காக, அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா விஜயோட பர்ஸில் பணம் இல்லாத நோட் பண்ணிட்டு ஸோ அமௌண்ட் வந்து வைக்கிறாங்க, 500 rupees மட்டும் தான் இருக்குது அந்த பர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்ஸில் அந்த பணத்தை டீசெண்டாக எடுத்து நேராகவே ஓப்பனாகவே கொடுத்துட்டு என்கிட்ட அமௌண்ட் இல்லாமலாம் கிடையாது, ஸோ குழந்தையும் ஒன்றையும் பார்த்துக்கோன்னா அதுக்கு அமௌண்ட் தெரியுது எனக்கு தெரியும், என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது, அதுக்கான கார்டு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன், ஒன்றையும் பார்த்துப்பேன் வீட்டையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு அழகான கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன நம்ம கங்கா தான், ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம தான் வீட்டு வாடகை கொடுக்கணும், அவங்க கொடுத்துடக்கூடாது, அதாவது காவேரி விஜயம் கொடுத்துடக்கூடாது, நம்ம தான் அதுக்கு முன்னாடியே போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க குமரனை. ஸோ குமரனே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, பாட்டு போட்டு கேட்டு உட்காந்துருக்காரு, பட் இருந்தாலும் விடுற மாதிரி தெரில. குமரன் கிட்ட குமரனை பாடாப்படுத்துகிறாங்க கங்கா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஷேடுக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக போகிறாரு. ஸோ இன்றைக்கி இது ஒரு பக்கம் போச்சு. ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமுனாக்காக அவங்க மாமியார் வந்தது தான் விஜய். யமுனா ஏத்தாள் ஜெயா அம்மா தான். ஸோ சர்ப்ரைஸாக வந்து அவங்களோட என்ட்ரி இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் யமுனோட ஆட்டத்தை நம்ம ஹாப்பியாக பார்க்கலாம் அவங்க மாமியார் படத்தில் பாட. நிவினும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யமுனாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, முன்னாடிலாம் கூட சப்போர்ட் பண்ணுவார், பட் இப்போ அவங்க அம்மா என்ன பேசினாலும் அவர் பாட்டு சைலண்டாக உட்காந்து. அப்புறம் இன்றைக்குமே அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யமுனா அவங்க மாமியார் படத்தின பாடு. ஓவரால் நீங்கள் எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு, 3 பேரையும் வந்து காமிச்சிருந்தாங்க. நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்குலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.